ராகுல் கிளம்பிய உடனே காவியா மெத்தையில் படுத்துக்கொண்டு கதறி கதறி அழுதாள். ஐயோ, தப்பு பண்ணிட்டோம். 4 நாளில் லவ் பண்ண ஒருத்தனை நம்பி கல்யாணம் பண்ணிட்டோம். எப்படி இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே நினைத்து நினைத்து அழுதாள். வீட்டிற்கு சென்ற ராகுல், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் காவியா பேச வாய்ப்பில்லை, அவசரப்பட்டுட்டோம் என்று நினைத்து அழுகத் தொடங்கினான். அவன் அழும் சத்தம் கேட்டு ராகுலின் தாத்தா ரூமிற்குள் நுழைந்தார். ஐயோ, என்னப்பா ராகுல், அழுகிற என்று அவன் கண்களை துடைத்தார். தாத்தா, காவியா என்னை வேண்டான்னு சொல்லிட்டா தாத்தா என்று அவரை கட்டி பிடித்து கொண்டு அழுதான். ஏன்பா, என்னாச்சு? காரணம் இல்லாமல் அந்த பொண்ணு சொல்லியிருக்காது, என்னன்னு சொல்லுப்பா என்றார். ஆமாம் தாத்தா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்று அவன் நண்பர்களிடம் கூறியது போல மேலோட்டமாக கூறினான். இது தப்பு தானப்பா, உனக்கு அவள் விட்டுட்டு போயிடுவான்னு பயம் இருந்துச்சா இல்லையா என்று கேட்டார். ஆமாம் தாத்தா, இப்போ வரைக்கும் அந்த பயம் இருக்குது என்றான். அதே மாதிரி தானே அந்த பொண்ணுக்கும் இருக்கும், அந்த பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சுப்பாரு என்றார். அதெல்லாம் புரிஞ்சிருச்சு தாத்தா, நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், அவள் திட்டி அனுப்பிட்டா தாத்தா என்று அழுதான். சரி விடுப்பா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளு. கொஞ்ச நாளுக்கு அவளை தொல்லை பண்ணாமல் இரு, அவகிட்ட பேசாத, பார்க்காத, அந்த பொண்ணாக வந்து பேசுகிற வரைக்கும் நீ எந்த தொல்லையும் செய்யாமல் இரு என்றார். என்னால் அவளை பார்க்காம பேசாமல் இருக்க முடியாது தாத்தா என்றான். கஷ்டமாக தான்ப்பா இருக்கும், ஆனால் பிரிஞ்சு இருக்கும்போது தான் உண்மையான அன்பு புரியும். கொஞ்ச நாள் அப்படி இருந்து பாரு என்றார். சரிங்க தாத்தா, நான் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கேன் என்றான். சரி, இதையே நினச்சிட்டு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காத. உன்னோட கபோர்டில் 10,000 பணம் வச்சுருக்கேன், பிடிச்சதை வாங்கி சாப்பிடு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பேசு, பழகு, நல்லா பிடிச்சதை வாங்கி சாப்பிடு, கவலை தெரியாமல் இருக்கும் என்றார். சரிங்க தாத்தா, நீங்கள் என்னை நினச்சி கவலைப்படாதீங்க என்றான். சரிப்பா, நான் போகிறேன் என்றார். சரி தாத்தா, நானும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான். சரிப்பா, பார்த்து போ என்று அனுப்பி வைத்தார் அவன் தாத்தா. ராகுலும் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். காவியா வீட்டிற்கு எதிரே இருக்கும் ஒரு ரோட்டு கடையில் நின்றான். காவியா ரூமில் லைட் எரிவது தெரிந்தது. அவளை தான் பார்க்க முடியல, அவள் வீட்டையாவது பார்ப்போம் என்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் காவியாவின் பாட்டியும் ஊருக்கு போய்விட்டு வீடு திரும்பினார். ராகுலை பார்த்த அவள் பாட்டி, தம்பி, எப்படி பார்க்க, நல்லா இருக்கியா? என்ன, முன்னாடிலாம் கிரிக்கெட் விளையாட இந்த பக்கம் வருவ, இப்போ வர்றதில்லையா என்றார். இல்லை பாட்டி, காலேஜ் திறந்துருச்சு, அதான் வர்றதில்ல. சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றான். நல்லா இருக்கேன்ப்பா. சரி வா, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் என்று வீட்டிற்கு அழைக்க, இல்லை பாட்டி, சாப்பிட்ற நேரம் ஆகிடுச்சு, சாப்பிட தான் வந்தேன் என்றான். அப்படியா, சரிப்பா, சாப்பிடு, நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். இவளை லவ் பண்ணதுக்கு இவள் பாட்டியை லவ் பண்ணியிருக்கலாம் போல, நல்லா பேசுகிறாங்க என்று நினைத்து கொண்டே அவன் நண்பர்களுக்கு ஃபோன் செய்து காவியா வீட்டிற்கு எதிரே இருக்கும் ரோட்டு கடைக்கு சாப்பிட அழைத்தான். வீட்டிற்குள் நுழைந்த பாட்டி ரூமில் இருந்த காவியாவை அழைக்க அவளும் ரூமை விட்டு கீழே இறங்கி வந்தாள். என்ன அம்மாச்சி, ஒரு பொம்பளை பிள்ளைய தனியாக விட்டு போகிறோமேன்னு கவலை இல்லாமல் ஜாலியாக ஊருக்கு போயிட்ட, இப்போதான் என்னோட நினப்பு வந்துச்சா என்றாள். சரி சரி, கோவப்படாத, உனக்கு தான் தீனி வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து சாப்பிடு. வர்ற வழியில் சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டேன், கொஞ்ச நேரம் போகட்டும், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்றார். சரியாம்மாச்சி, நீ நாடகம் பாரு, நான் மேலே போய் டிவி பார்க்குறேன் என்றாள். ஒரு நிமிஷம் இருடி, அந்த பெரியசாமி பேரை உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதா சொன்னேன், ஆனால் அந்த பையன் பாட்டுக்கு வெளியே கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கான், நம்ம வீட்டை கூட திரும்பி பார்க்கலையே என்றார் காவியாவின் பாட்டி. ஓ, வெளியே தான் நிற்கிறான் போல என்று நினைத்து கொண்டே, நீ இருப்பன்னு நினச்சிட்டு பார்க்காம இருந்திருப்பான், காலேஜ் வந்து பாரு, அவனை பற்றி தெரியும் என்று கூறிவிட்டு மேலே ரூமிற்கு சென்றாள். ராகுல் அழைத்த உடனேயே அவன் நண்பர்களும் வந்துவிட்டனர். அவர்களோடு சேர்ந்து ஏதேதோ உணவுகளை வாங்கி சிரித்து பேசி சாப்பிட்டு கொண்டிருந்தான் ராகுல். காவியா தன் ரூம் ஜன்னல் வழியாக ராகுல் தெரிகிறானா என்று எட்டி பார்த்தாள். அதை ராகுலின் நண்பர் ஒருவன் பார்த்துவிட்டு, டேய், காவியா எட்டி பார்க்குறாடா என்றான். அவள் பார்க்குறாங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுதுடா, ஆனால் நான் அவளை பார்க்க மாட்டேன். பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும், அப்புறம் பேசணும்னு தோணும். நான் போய் பேசி அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன், அவளாக வந்து பேசட்டும்
ஏற்கனவே அவள் என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கா. அவள் கோவம் குறைஞ்சதும் அவளே வந்து பேசுவா என்றான். சரிடா மச்சான், நீ சாப்பிடு, வீட்டுக்கு போவோம் என்றனர் அவன் நண்பர்கள். நீண்ட நேரம் ஜன்னல் வழியாக பார்த்த காவியா அவன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லையே என்ற வருத்தத்தில் ஜன்னலை சாத்திவிட்டு டிவியை பார்த்து கொண்டே மெத்தையில் அமர்ந்தாள். ராகுலும் சாப்பிட்டு விட்டு தன் நண்பர்களை அழைத்து கொண்டு கிளம்பினான். அவன் நிற்கிறானா இல்லையா என்ற சந்தேகம் காவியாவிற்கு. உடனே எழுந்து போய் ஜன்னலை திறந்து எட்டி பார்த்தாள். ராகுல் அங்கு இல்லை. அவன் இல்லை என்றவுடன் கண்கள் கலங்கி போய் ஜன்னலை சாத்திவிட்டு படுத்தாள். இதையெல்லாம் தெருமுனையில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் ராகுல். அடி பாவி, மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன்டி இந்த வெட்டி வீராப்பு? எனக்கு தெரியும்டி உன்னால் என்னைய பார்க்காம நினைக்காம இருக்க முடியாதுன்னு. அதான் வந்தேன். நான் உன்னை பார்க்கலைனாலும் நீ என்னை தினமும் பாரு என்று சிரித்தபடியே மனதிற்குள் நினைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டிற்கு சென்று தலையணியை கட்டி அணைத்தபடியே, நம்ம பொண்டாட்டி நம்மளை மாதிரியே ரோசக்காரி போல, எவ்வளோ கோபம் வருது, சண்டை முடியட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி என்று தனியாக சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தான். அங்கே காவியா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், அவனை வேண்டான்னு சொல்லிட்டோம், அதான் அவனும் நம்மளை வேண்டான்னு முடிவு எடுத்துட்டான் போல என்று புலம்பியபடியே அழுது கொண்டிருந்தாள். பின் அப்படியே உறங்கிவிட்டாள். காலையில் வழக்கம் போல கல்லூரிக்கு கிளம்பினான் ராகுல். எப்போதும் கல்லூரி வாசலில் நிற்பவன் இன்று கேன்டீனில் நண்பர்களோடு நின்று தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தான். காவியா கல்லூரி வாசலில் ராகுல் இல்லை என்றவுடன் முகம் வாடி போய் கல்லூரிக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்த உடனேயே, டேய் காவியா வரா என்று கூச்சலிட்டனர் ராகுலின் நண்பர்கள். கேன்டீனில் ராகுல் நிற்பதை காவியா பார்த்து விட்டாள். அவன் அருகே வந்தவள் அவளை கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றாள். வழக்கம் போல ராகுலுக்கு கண் கலங்கத் தொடங்கியது. உனக்கு இதே வேலையாடா? ஏதாவது பண்ணி அவகிட்ட சண்டை போட்டுடுற, அப்புறம் பொம்பளை புள்ள மாதிரி அழுவுற, காலேஜ் டான் மாதிரியாடா இருக்க நீ என்று வம்பிழுத்து அவனை சிரிக்க வைத்தனர் அவன் நண்பர்கள். ஆமாண்டா, லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப அழுவுறேன், இனிமேல் எதுக்காகவும் அழுவ மாட்டேன் என்று வீரவசனம் பேசிவிட்டு நண்பர்களை அழைத்து கொண்டு வகுப்பிற்கு சென்றான். வகுப்பிற்கு சென்ற காவியா பெஞ்சில் தலையை சாய்த்து கொண்டு அழத் தொடங்கினாள். நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? தப்பு செஞ்சதெல்லாம் அவன், ஆனால் தண்டனை மட்டும் எனக்கா? எப்படி இவனால் பார்க்காம பேசாமல் இருக்க முடியுது? சி, இந்த பசங்களே இப்படி தான் போல, கண்ணு முன்னாடி நடந்து வரேன், கண்டுக்காமல் நிற்கிறான். அப்போ இவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் பொய் தான் போல, கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு நிற்கிறான். அவனே கவலைப்படலை, நம்ம மட்டும் ஏன் கவலைப்படணும்? இனிமேல் நானும் ஜாலியாக சுற்றுவேன் என்று அழுது கொண்டே தனியாக புலம்பினாள். வகுப்பிற்குள் ஆசிரியர் வந்து விட்டதால் கண்களை துடைத்து கொண்டு பாடத்தை கவனிக்க தொடங்கினாள். ராகுலும் அவன் வகுப்பில் பாடம் கவனிக்க தொடங்கினான். இடைவிடாது வகுப்பு நடந்து கொண்டிருக்க 2 மணி நேரம் கழித்து இன்டர்வெல் வந்தது. ராகுல் தனது நண்பர்களோடு கேன்டீனுக்கு சென்றான். காவியா வருவாள் என்று காத்து கொண்டிருந்தான். இன்டர்வெல்லும் முடிந்தது, அவள் வரவில்லை. ராகுல் காவியா வெளியே வரவில்லையே என்று வருந்தியபடியே வகுப்பிற்கு சென்றான். நடந்ததை நினைத்து நினைத்து அழுது கண்கள் வீங்கி போயிருந்தாள் காவியா. இன்டர்வெல்லுக்கு பிறகு அவள் வகுப்பிற்கு வரும் ஆசிரியர் விடுப்பு எடுத்துவிட்ட காரணத்தால் வகுப்பு நடக்கவில்லை. மாணவர்கள் வீட்டிற்கு கிளம்பலாம் என்று வேறு ஆசிரியர் வந்து கூற, காவியாவின் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினர். காவியாவும் கிளம்பினாள். மெல்ல நடந்து வீடு வந்து சேர்ந்தாள். என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட என்றார் அவள் பாட்டி. சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அம்மாச்சி, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் போய் தூங்குறேன் என்று கூறிவிட்டு உடையை கூட மாற்றாமல் அப்படியே படுத்து தூங்கினாள். அங்கே ராகுல் எப்போது கல்லூரி முடியும், காவியாவை பார்க்கலாம் என்று காத்து கொண்டிருந்தான். மணி சரியாக 1. கல்லூரி முடிந்துவிட்டது. வேகமாக பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் ராகுல். காவியா வகுப்பு மாணவர்கள் யாரும் வரவில்லை. சந்தேகத்துடன் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களிடம் விசாரித்த போதுதான் நடந்தது தெரிந்தது. அவள் வரும்போதும் போகும்போதும் 2 நாளாக கண்டுக்காமல் போனோம். இப்போ அவளை பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்க்க முடியலை என்று மனதிற்குள் வருந்தி கொண்டே வீட்டிற்கு கிளம்பினான். மச்சான் கவலைப்படாத, நேற்று மாதிரி காவியா வீட்டுக்கு எதிர்ப்புற இருக்க ரோட்டு கடைக்கு இன்றைக்கும் போவோம், அவள் வருவா, நீ பாரு என்று ராகுலை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் ராகுலின் நண்பர்கள். ராகுலும் மனதை தேற்றிக்கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு
வீட்டிற்கு கிளம்பினான். மாலை 6 மணி வரை வீட்டில் படுத்துக்கொண்டு ஏதேதோ யோசித்து கொண்டிருந்தான் ராகுல். பிறகு அவன் நண்பர்களுக்கு ஃபோன் செய்து காவியாவின் வீட்டிற்கு எதிரே உள்ள கடைக்கு வரும்படி கூறினான். 5 நிமிடத்தில் அனைவரும் வர ஆளுக்கு ஒன்றை ஆர்டர் செய்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். ராகுலும் ஒரு சிக்கன் ரைஸை ஆர்டர் செய்துவிட்டு காவியாவின் ரூமை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவள் ரூமில் லைட் வெளிச்சம் கூட தெரியவில்லை. சரி, கீழே ஹாலில் இருப்பாள், சிறிது நேரம் கவனிப்போம் என்று சாப்பிட்டு கொண்டே கவனித்தான். ஆனால் அவள் ரூமில் இருப்பது போன்று எந்த ஒரு அடையாளமும் தெரியவில்லை. ராகுல் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டான். என்னடா ஆச்சு என்று அவன் நண்பர்கள் கேட்க, காவியா இல்லடா என்று புலம்ப ஆரம்பித்தான். டே, அவள் ரூமில் லைட் எரியலைன்னா அவள் இல்லைன்னு அர்த்தமா? அவள் தூங்கியிருக்கலாம், இல்லைன்னா அவங்க பாட்டி வீட்டில் இருக்காங்க, அவங்க கூட ஹாலில் டிவி பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா எப்போதும் தப்பான முடிவே எடுக்கிற என்று அவனை சமாதானப்படுத்தினர். ராகுலும் ஓரளவுக்கு சமாதானமாகி சாப்பிடத் தொடங்கினான். பார்க்க முடியலனாலும் அவள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போனோமேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது, அது போதும் என மனதில் நினைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். ராகுலின் தாத்தா வாசலில் அமர்ந்திருந்தார். வண்டியை நிறுத்திய ராகுல், தாத்தா நீங்கள் சொன்னீங்கன்னு நானும் அவளை பார்க்காம பேசாமல் இருந்தேன், ஆனால் நாங்கள் மொத்தமாக பிரிஞ்சிருவோமோன்னு எனக்கு தோணுது தாத்தா என்றான் ராகுல். நான் பார்க்காம பேசாமல் கொஞ்ச நாள் இருன்னு சொன்னேன், ஆனால் நீ அதை மட்டுமே செஞ்சுருக்கன்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் இது ஒத்து வராதுப்பா. அவள் பார்க்காம போனால் நீ பார்க்காம போ, அவள் பேசாமல் போனால் நீ பேசாமல் போ. அதை விட்டுட்டு அவளை அவாய்ட் பண்ணுற மாதிரி எதுவும் செய்யாத. எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் உன்னோட மனசு ஏதாவது ஒன்று மட்டும்தான் சொல்லும், அதை கேட்டு செயல்படு. இப்போ போய் நிம்மதியாக தூங்கு, காலையில் பார்த்துக்கலாம் என்றார் அவன் தாத்தா. சரி தாத்தா என்று அவரை கட்டி அணைத்து விட்டு தூங்க சென்றான் ராகுல். நாளைக்கு கண்டிப்பாக காவியாவை பார்த்து மன்னிப்பு கேட்டணும் என்று நினைத்து கொண்டே தூங்கினான் ராகுல். காலையில் கல்லூரி வாசலில் வழக்கம் போல காவியாவிற்காக காத்து கொண்டிருந்தான். காவியா கல்லூரிக்கு வரவில்லை. ஏமாற்றத்துடன் வகுப்பிற்கு சென்றான். அவளுக்கு என்ன ஆகியிருக்கும், ஏதாகியிருக்கும் என்ற எண்ணம் அவனை வாட்டி எடுத்தது. சரியாக பாடத்தை கூட கவனிக்க முடியாமல் திணறினான். அருகில் இருந்த அவன் நண்பர்கள் சமாதானப்படுத்தி அவனை பாடம் கவனிக்க வைத்தனர். 1 நாள் 2 நாள் ஆனது, 2 நாள் 3 நாள் ஆனது. காவியா கல்லூரிக்கு வருவதாக தெரியவில்லை. ராகுல் அவள் வீட்டிற்கு சென்று பார்த்தான். வீடும் பூட்டி இருந்தது. ஃபோன் செய்து பார்த்தான், சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. இப்படியே 1 வாரம் போனது. காவியா எங்கே இருக்கிறாள் என்று தெரியாமல் பித்து பிடித்து போனான் ராகுல். காவியாவின் வகுப்பிற்கு சென்று அவன் நண்பர்களிடம் விசாரித்தான். அப்போதுதான் உண்மை தெரிந்தது. காவியா கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 1 வாரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அவள் தோழி ஒருத்தி கூற, உடனே கல்லூரியிலிருந்து பாதியில் கிளம்பினான். அந்த ஊரில் இருப்பது ஒரே ஒரு அரசு மருத்துவமனை தான். உடனே அங்கு சென்றான். ரிசப்ஷனில் காவியாவின் பெயரை சொல்லி எந்த வார்டு என்று தெரிந்து கொண்டு தேடி அலைந்தான். மிகப்பெரிய மருத்துவமனை என்பதால் காவியாவுக்கென தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒரு வழியாக தேடி கண்டுபிடித்து கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். காவியாவின் பாட்டி அவள் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார். ராகுலை பார்த்த காவியா திடுக்கிட்டு போய் எழுந்தமர்ந்தாள். சரிப்பா, நீ பேசு, நான் வெளியே இருக்கேன் என்று சொல்லிவிட்டு காவியாவின் பாட்டி வெளியே செல்ல ராகுல் அவள் அருகில் நெருங்கினான். ஹே, எதுக்கு இங்கே வந்த? எங்கள் பாட்டி என்ன நினைப்பாங்க என்று பதறினாள். ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை? ரொம்ப பயந்து போயிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படித்திருந்த அவளை தூக்கி கட்டி அணைத்தான். ஒரு அணைப்பில் நடந்த சண்டை அனைத்தும் மறந்து போய், சரி சரி, திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, அதான் சொல்ல முடியல, சாரி என்று அவன் தலையை கோதிக்கொண்டே கூறினாள். சரி, சாரியெல்லாம் வேண்டாம், இப்படியே கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிக்கலாம் என்றான் ராகுல். எங்கள் பாட்டி வந்து உதப்பாங்க, வாங்கிக்கோ என்று சிரித்தாள் அவள். இருவரும் ஒரு வழியாக சமாதானமாகிவிட்டனர். பாகம் 8 சந்திப்போம். நன்றி.